ரீசெண்ட் டேட் 2025க்காக 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் நோட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். திராவிட மொழி குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். திராவிட மொழி குடும்பம் இந்தியாவில் வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இது பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எத்தனை மொழி குடும்பம்னா 4 மொழி குடும்பம். என்னென்ன குடும்பம்னா ஆசிய, திராவிட, ஆஸ்திரோ, சீன, திபெத்திய அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யாருன்னா அகத்திய லிங்கம். மொஹஞ்சதாரோவில் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அகலாய்வில் நிறையா வந்து நம்ம கல்ச்சர், ஓல்டு நாகரிகம்லாம் தெரிய வந்ததுன்றாங்க. திராவிடம்ன்ற சொல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா குமரில பட்டர். இதுவும் முக்கியம். தமிழ் வந்து தமிழா, டிரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடான்னு மாறி வந்திருக்கும்னு சொன்னது ஹீராஸ் பாதிரியார். ரொம்ப முக்கியம். அடுத்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து வடமொழி மற்ற மொழியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 1816 வந்து 3 பேர் பாப், ராஸ்க், கிரீம் இந்த 3 பேர் மொழி சார்ந்த பல ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் எல்லீஸ்ன்றவர் தான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்கிறாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் வந்து ஒரு மொழி குடும்பம் அப்படிங்கிறாரு. ஹோக்கன் அப்படின்றாரு மொழிகளை இணைத்து தமிழியன் அப்படின்றாரு. மார்க்ஸ் முல்லர் இதை வந்து ஆதரிக்கிறார், மார்க் போட்டு ஆதரிக்கிறார். அடுத்து 1856 வருஷம் முக்கியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதுனது யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளோட இல்லை வேறுபட்ட மொழிகள், அதாவது திராவிட மொழிகள் தனிப்பட்டவை, அவங்க வந்து சமஸ்கிருத மொழிகளையும் அது செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஸ்டென் கணேஷ், சுப்பையா, அடுத்து வந்து ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவல்மில், ஆந்திரனோ, அப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி செய்கிறாங்க. அடுத்து திராவிட மொழி குடும்பம் 3 வகைப்படும். தென் திராவிடம், நடு, வட திராவிடம். வட திராவிடம்னாலே பிராகுயி தான். சரியா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா வட திராவிடம் வந்து 3 தான். குரூப், மால்தோ, பிராகுய். சரியா? தென் திராவிடம்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இதெல்லாம் தென் திராவிடம். இப்போ 2 பார்த்தது இல்லாமல் மற்ற எல்லாமே நடு திராவிடத்தில் வந்துடும். தெலுங்கு. சரியா? மற்றதெல்லாம் வந்து நடு திராவிடத்துக்குள்ளே வந்துடும். அடுத்து இப்போ புதுசாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட 4 மொழிகள் இது ரொம்ப முக்கியம். பழைய கொஸ்டின் வந்திருக்கு. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா 4 மொழி. ஸோ 24+4 28 ஆயிடுச்சு. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. தமிழ் வந்து வடமொழியின் மகள் கிடையாது, அது வந்து தனி குடும்பம், சமஸ்கிருத கலப்பின்றி அதுக்கு தொடர்பே கிடையாது அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். ஓகேவா? அடிச்சொல் கண்ணுன்ற சொல் வந்து தமிழ் மொழியில் இருக்குது. அதே கண்ணு அப்படின்னா மலையாளம், கன்னடாவில் இருக்குது. கண்ணு 2 சொல்லினா போட்டால் தெலுங்கு, குடகில் இருக்குது. ஹன் அப்படின்னா குரூப், கென்னா பர்ஜி, பொன்னா, தோடா. சரியா? அடுத்து வந்து 3ன்றது தமிழ், 3ன்றது மலையாளம், 3ன்னா தெலுங்கு, 3னா கன்னடம், மூஜினா துளுமொழி. சரியா? 3ன்றது தமிழ். ஸோ கைவிரல் அப்படின்றது பெண்பாலை குறிக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். கைவிரல்னால் பெண்பாலை குறிக்குது, கால் விரல் ஆண்பாலை குறிக்குது. இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இதே மாதிரி தான் சொல்கிறாங்கன்றாங்க. அடுத்து வாய் வந்து ஆணை குறிக்குது, மூக்கு பெண்ணை குறிக்குது, கண்ணை வந்து பொது ஆணுக்கும் பெண்ணுக்கும். அக்ரினே வந்து ஆண் பெண் பகுப்பு வந்து இருக்குது, பட் பால் காட்டும் விகுதி வந்து கிடையாது. எடுத்துக்காட்டு என்னென்னா கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, களிரைனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. ஸோ திராவிட மொழிகளில் வந்து திணை, பால், எண்ணிடம் இந்த வேற்றுமை இருக்குது மலையாளத்தை தவிர. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து எந்த வேற்றுப்பாடும் கிடையாது அப்படின்றாங்க. அடுத்து தமிழ் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை அடுத்த ஒரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது.